அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி பலன் 2024 இருந்து 2025 வரை, அதாவது காலச்சக்கரத்தில் தனுசு மீன ராசிகளுக்கு அதிபதியான குரு பகவான் தற்போது மே மாதம் 1ஆம் தேதி நண்பகல் 12:59 மணிக்கு மேச ராசியில் உள்ள கிருத்திகை 1ஆம் பாதத்திலிருந்து ரிஷப ராசியில் உள்ள கிருத்திகை 2ஆம் பாதத்திற்கு குருவானவர் பயிற்சி அடைகிறார். திருக்கணிதப்படி சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 முதல் 13/4/2025 வரை குரு பயிற்சி அடைகிறார். ஸோ குருவுடைய இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் சிறப்பாக இருக்கும். தற்பொழுது நம்ம மிதுன ராசி நபர்களுக்கான குரு பயிற்சி பலன் எவ்வாறு இருக்கும் என பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களுக்கு குருவானவர் 12ஆம் இடத்தில் பயணிக்கிறார். ஸோ விரய, அதாவது அயன சயன இடமாகிய 12ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் விரய குரு என கூறுகிறோம். இப்போ மிதுன ராசிக்காரர்கள் சுப விரயமாக அதை பயன்படுத்திக்கணும். ஏன்னா நம்ம விரயம் அப்படின்றது தெரிந்து அதற்கேற்ப அவ்வாறு பயன்படுத்திக்கணும். அதாவது வீடு, வாகனம் சிலவற்றில் அசையும் அசையா சொத்துக்களாக இருக்கணும். அதில் முதலீடு ஏற்படுத்தி கொண்டால் அது சுப விரயமாகும். ஒரு சிலருக்கு திருமண வைபவ விரயமாகவும் வாய்ப்புண்டு. அதுவுமே கொஞ்சம் ஆடம்பரமாக செய்வாங்க இல்லையா, சாதாரணமாக செய்யலாம், ஆடம்பரமாக செய்யலாம். அந்த மாதிரி ஒரு சுப விரயமாக நம்ம ஏற்படுத்திக்கணும். மிதுன ராசிக்காரர்கள் வெளியூர், வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலையில் தாராளமாக ஈடுபடலாம். இருக்கும் இடத்துல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மற்ற எதுவுமே உள்ளுக்குள்ளே இருந்து செய்யாமல் வெளி மாவட்டங்களில் அப்படி செல்வதால் நம்ம விரயங்கள் கொஞ்சம் மிதமானதாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பார்வை 4ஆம் இடத்தில் படுவதால், ஸோ 4ஆம் இடத்தை பார்வையாக இருப்பதால் வீடு, வாகன அசையும் அசையா சொத்துக்கள் இவற்றை வாங்கலாம் அல்லது கட்டலாம், சேமிக்கலாம். சேமிப்பதற்கான வாய்ப்புகள் இவை யாவும் ஏற்படும். அதே டைமில் முன்னோர்கள் அப்படின்னும் போது இந்த தாத்தா பாட்டியினுடைய சொத்துக்கள் அதில் ஏதாவது சிக்கல்கள், விரயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. அது வெள்ளங்கமான சொத்தாக இருந்தால் அதை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ கட்டடங்கள் பழைய கட்டடங்களாக இருந்தால் அதை புதுப்பித்து கொள்ளலாம். இதுவரை நம்மளுடைய சேமிப்பை அதிகரிக்க வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பொருளாதார மேன்மை இப்போது ஓரளவுக்கு சேமிப்பு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் குருவினுடைய பார்வையால் சொத்துக்கள் பரிணாமம் அமைவதால் வீடுகள் அப்படின்போது ஒரு இடமா இருக்கும், அதை வீடு கட்டிக்கலாம். ஸோ வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் வாங்கிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு மற்ற இடத்துல ஒரு இடத்த கட்டியாச்சுன்னா மேலே மாடி கட்டலாம். ஸோ லோன் வாங்கி கட்டலாம். ஸோ பக்கத்துலேயே இன்னொரு வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கலாம். ஸோ இதனால் பொருளாதார மேன்மை உண்டு. அந்த விரயங்கள் சுப விரயமாக ஏற்பட வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது அது பரிணாமம் அடைந்த வீடுகள் மேல் வீடு என உயர்வதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதனால் தாராளமாக இதுக்கான வங்கிகளில் கடன் வாங்கலாம். கடனுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். கடனுக்கு அப்ளை பண்ணோம்னா அது கிடைச்சிட வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் உடலில் சொல்லப்போனால் சிறு உபாதைகள் ஏதாவது ஏற்படும், மருத்துவரை அணுக வேண்டும். கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடணும். சிறு சிறு பிரச்சனைகள் அப்படி இருந்தாலும் அதற்கு நிவாரணம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவசியம். அப்படியே விட்டுடக்கூடாது. என்னவாக இருந்தாலும் அது என்னன்ட்டு நம்ம நிவர்த்தி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்போது வேலையில் கடும் உழைப்பு இருக்கும், வேலை பளு அதிகமாக இருக்கும். இந்த தருணத்தில் இந்த கடும் உழைப்பு தான் உழைப்புக்கேற்ற பண வரவு அப்படிங்கிறது இருக்கும். ஒரு நிலையான சேமிப்பு, அதனுடைய முன்னேற்றம் இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். பல சிரமங்கள் ஏற்படும். ஆனால் பிரச்சனை, செலவு அதிகமாக நமக்கு உடம்பும் சரி, உணர்வு, திரும்ப பண நெருக்கடி இவற்றிற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏற்படலாம். இருந்தாலும் உடலுடைய சோர்வு, வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். உடல் சார்ந்த விஷயங்களில் நம்ம கவனமாக மேற்கொள்ள வேண்டும். அறுவை சிகிச்சைக்கான சின்ன ஒரு அறுவை சிகிச்சை அந்த மாதிரி ரத்த சம்பந்தமான வேலைகள் இருந்தாலும் அதை
நம்ம இம்மிடியேட்டாக எடுத்துக்கணும். அப்போ தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடலாம். ஏதாவது தொழில் செய்யலாம், அதுக்கான எண்ணங்கள் இவையெல்லாம் இருக்கலாம். அது சார்ந்த விஷயங்களில் நம்ம மனத்தை தான் செலுத்தணும், பணத்தை தொழிலில் போட வேண்டாம். மேலும் பொருளாதாரம் சார்ந்த முன்னேற்றம் உண்டு அப்படின்போது நமக்கு வரக்கூடிய சேமிப்பை அசையா சொத்துக்களாக வேணால் போட்டு முதலீடு பண்ணிக்கலாம். தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்தினா நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இன்சூரன்ஸ் போன்றவற்றில் பணத்தை முதலீடு செய்யலாம். இந்த மாதிரி கட்டத்தில் நமக்கு ஒரு தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னும்போது அதில் இன்சூரன்ஸ் ஏதாவது போட்டு ஹெல்த் சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் போட்டோம்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அறுவை சிகிச்சை அந்த மாதிரி இதுக்கு நமக்கு அந்த பணமானது உதவியாக இருக்கும். இப்போ திடீர் பணம் வரவு வரும். ஒவ்வொருத்தருடைய கிரகங்கள் நட்சத்திரங்கள் நல்ல இடத்துல உட்கார்ந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக பணம் வரவு உண்டு. அதே செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. வரவு இருக்கும்போது செலவு இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால் செலவுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுவதுண்டு. அதே பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிப்பதால் உயர்கல்வி உண்டு. கடின உழைப்பின் மூலமாக கல்வியானது நிலை பெற வாய்ப்புகள் உண்டு. முன்னோர்களுடைய சொத்து, அதாவது தந்தைகளுடைய சொத்துக்கள், இவையெல்லாம் கையில் கிடைக்காம இருந்திருக்கும். இவையெல்லாம் அனுகூலமாக இருக்கும். இந்த சொத்துக்கள் மூலமாக பொருளாதார மேன்மை சிறப்பற வாய்ப்புண்டு. தொழில் ஸ்தானமாகிய கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சரிப்பாக தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட உண்டு. ஏன்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் ராகு உட்காண்டாருன்னா எப்படி இருக்கும்? சில பிரச்சனைகளை எதிர்பார்க்க வாய்ப்புகள் உண்டு. அப்போது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னும் போது தொழிலில் முதலீடு செய்யாமல் அசையா சொத்துக்களாக வீடு மனை போன்ற விஷயங்களில் நம்ம ஈடுபடலாம். இதற்கு பரிகாரம் அப்படின்னும் போது அவரவர் இஷ்ட தெய்வ வழிபாட்டின் மூலமாக நிவர்த்தியை ஏற்படுத்தி கொள்ளலாம். இவையாவும் பொதுவான பலன்களே. தங்களுடைய ஜாதக கட்டத்தில் கிரகங்கள், நட்சத்திரங்கள், தசாபுத்திகள் இவற்றுக்கேற்ப பலன் மாறுபட வாய்ப்புண்டு. நன்றி. ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம், கோயம்புத்தூர்.